பிறகு செவ்வாய் வந்து அமர்ந்தாலும் இதெல்லாமே உங்களுக்கு லாபம், தொழில், தனம், குடும்பம், வாக்கு. இப்ப செவ்வாய் குறிகாட்டக்கூடிய 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய களத்தரம், திருமணம், இல்ல அப்படின்னா பிசினஸ் பார்ட்னர், இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விஷயங்களைத்தான் இந்த கூட்டணியானது துளாராசிக்கு ஏற்படுத்தும். இந்த கூட்டணி முதல்ல செவ்வாயோடைய நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது உங்களுடைய பொருளாதாரம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தனம், குடும்பம், வாக்கு. பிறகு ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பூரணமா நீங்கள் எந்த தொழில் துறையில் இருக்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்ட ஒரு அங்கீகாரம், நிறைய இனோவேட்டிவ் திங்கிங். இது 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனால குறிப்பா இது பார்த்தோம்னா 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு. அப்போ நோயிலிருந்து வெளியே வருவது, கடனிலிருந்து வெளியே வருவது, சத்ரு தொல்லை, எதிரி, வம்பு, வழக்கு, இதெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை எடுத்து பயணித்து அதன் மூலம் நாம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த கூட்டணி பிறகு குருவுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது நமக்கு அது வெற்றி ஸ்தானமாக குருவின் பார்வையாக. இந்த ஒரு இடத்துல பார்த்தோம்னா இவங்களுக்கு பூரணமா லக்னாதிபதி, தனஸ்தானாதிபதி, வெற்றி ஸ்தானாதிபதியின் கூட்டணி, பஞ்சமத்தில் களத்தராதிபதி, அஷ்டமாதிபதி, பாக்யாதிபதி, லாபாதிபதி, சந்திரன் அந்த இடத்துல டிராவல் பண்றக்கூடிய காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா ஜீவனாதிபதி.